மார்கழி மாதம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாருமே வந்து ஐயப்ப பக்தர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு மாலை போட்டு எல்லாருமே தரிசனத்துக்காக எல்லாம் ஒரு ஆளாக வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக உண்மையிலே வந்து நம்ம இப்போ வந்து ஐயப்பனுக்கு இந்த மாதிரி சபரிமலைக்கு போகிறதுக்கு மாலை போட்டால் என்னென்ன விதிகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வரைமுறைகள்லாம் இருக்கு. இது வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஐயப்பனே தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா முதல்ல எந்த கடவுள் வந்து ஐயப்பன் மட்டும்தான் வந்து தனக்கு வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி இப்படியெல்லாம் கோவில் கட்டணும், இந்த விதிமுறையெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இப்படியெல்லாம் வந்தால் வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து அருள்வாக்கு செய்வேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொன்ன ஒரே கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் மட்டும்தான். மற்ற எல்லாருமே வந்து இந்த இடத்துல கோவில் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஐயப்பன் ஒரு ஆள் மட்டும் தான் இந்த இடத்துல இந்த மாதிரி கோவில் வைக்கணும், இந்த மாதிரியான விரத முறைகள்லாம் இருந்து வந்தா பலன் கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா சபரிமலையில் இருக்கிற அந்த ஐயப்பன் மட்டும் தான். ஸோ அவர் என்னென்ன விதிமுறைகள்லாம் சொல்லியிருக்காரு, அதை நம்ம வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம். அதிகமாலாம் இல்லைங்க, மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 விதிமுறைகள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த 15 விதிமுறைகளை நீங்க கட்டுக்கோப்பா வந்து ஃபாலோ பண்ணி போனீங்க அப்படின்னாலே உங்களுடைய முழு அந்த விரதத்தை வந்து நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். நல்ல முறையில போய் வந்து ஒரு தரிசனம் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல என்ன அந்த 15 விதிமுறைகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் வந்து பார்க்க போறோம். மாலை போட்டவங்களா இருந்தாலும் சரி, போடாதவங்களா இருந்தாலும் சரி, இந்த விஷயங்களை தெரிஞ்சாலும் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் மாலை போட்டவங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, போடாதவங்க அட்லீஸ்ட் ஓகே இந்த மாதிரி எல்லாம் இருக்கு போல அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சாலும் வச்சுக்கோங்க. இது வந்து ஐயப்பனுக்கு மட்டும்தான் இது வந்து அந்த மாதிரி விதிமுறைகள்லாம் ஓந்ததா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இல்லை. நீங்க முருகனுக்கு மாலை போட்டாலும் இதே மாதிரி விதிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐயப்பனுக்கு மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து விரதம் இருப்பாங்க. முருகனுக்கு மாலை போடும்போது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்ட்ரிக்ட்லாம் இருக்காது. இவங்களே நினைச்சுப்பாங்க இப்படி எல்லாம் இருந்தா வந்து முருகன் அக்செப்ட் பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. விரத முறைகள் இப்படிதான் இருக்கணும்னா அது அப்படிதான் இருந்தாகணும். அதுல வந்து எந்த மாற்றமே இல்லை. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோல போய் அந்த 15 விதிமுறைகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த போது பார்ப்போம். முதலாவதா என்ன விதிமுறைகள் சொல்றாங்க அப்படின்னா, விரத முறைகள் கண்டிப்பான முறையில ஒரு 48 நாளாவது வந்து விரதம் இருந்துதான் போயாகணும். முடியாத பட்சவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 41 நாள் இருப்பாங்க. அதுக்கும் கம்மியா பார்த்தோம்னா 24 நாள் அந்த மாதிரி 21 நாள் அந்த மாதிரி விரதங்கள் தான் இருப்பாங்க. ஆனா சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நான் வீட்டில் மாலை எல்லாம் போடல, ஆனா நான் வந்து விரதம் இருக்கேன், கரெக்டா கோயிலுக்கு போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து நான் மாலை போட்டுட்டு அப்படியே போய் சாமியை போய் பார்க்க போயிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சில பேர் 7 நாள் போடுறேன், 6 நாள் விரதம் இருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து விரதம் வந்து இருக்கவே கூடாது. கண்டிப்பான முறையில 48 நாள் இல்லாட்டி 41 நாள் வந்து நீங்க விரத முறை இருந்துதான் ஆகணும். முடியாத பட்சத்துக்கு உங்களுடைய வேலை சூழ்நிலை இந்த மாதிரியான காரணங்களால தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அட்லீஸ்ட் 21 நாளாவது வந்து நம்ம வந்து விரதம் இருந்து போய் தான் ஆகணும். அதாவது சயின்ஸே வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு பழக்கத்தை வந்து 21 நாள் கடைபிடிச்சீங்க அப்படின்னா அதை வந்து உங்களால லைஃப் லாங்கா வந்து கடைபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. ஸோ மினிமம் 21 நாளாவது வந்து நம்ம வந்து விரதம் இருந்துடணும். விரதமே இல்ல, நான் லாஸ்ட் நாள் வந்து இருமுடி கட்டிட்டு அப்படியே வந்து நான் வந்து சாமியை பார்க்க போயிடுறேன், மனசால வந்து நினைச்சுக்கிருவேன் அப்படிலாம் சொல்லலாம். அந்த மாதிரி எல்லாம் விரத முறைகள் வந்து எப்பவுமே வந்து இருக்கவே கூடாது. ஏன்னா இப்ப நீங்க வந்து கையில காசு இருந்தாதான் போய் நீங்க வந்து கடைக்கு வந்து போக முடியும். கையில காசு இருந்தாதான் போய் கடையில போய் ஏதாவது ஜாமான் வாங்க முடியும். கையில காசு எல்லாம் போனீங்கன்னா என்ன பண்ண முடியும்? வேடிக்கை தான் பார்க்க முடியும். ஸோ அதே கான்செப்ட் தான். நீங்க விரதம் இல்லாம போனீங்கன்னா போய் நீங்க வந்து ஐயப்பனை பார்க்க தான் முடியும். ஆனா அங்க தரிசனம் வாங்க முடியுமா? அவருடைய பார்வை உங்க மேல விழுமானா அது வந்து விழுகாது. நீங்க வந்து விரத முறையை கரெக்டா ஃபாலோ பண்ணி போனா மட்டும்தான் வந்து நீங்க போய் அந்த அருளை வந்து வாங்க முடியும். இல்லைன்னா கையில காசு இல்லாம கடைக்கு போன மாதிரி தான் போய் வேடிக்கை தான் பார்க்க முடியும். நீங்க வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சும்மா வந்து விரதம் இருந்து போங்க. ஆனா அவங்களுடைய தரிசனம், ஐயப்பனுடைய தரிசனம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த விரத முறைகளை ஃபாலோ பண்ணி இத்தனை நாள் இருந்து தான் போகணும். 2வது விதிமுறைகள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த மது பழக்கம், போதை பழக்கம், இந்த பாக்கு போடுறது, இந்த ஹான்ஸ் போடுறது, கூலிப், இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பழக்கமா வச்சிருப்பாங்க. ஆனா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாலை போட்ட அடுத்த நாளே மாலை போட்டோடனே வந்து அந்த பழக்கம் எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு அந்த 48 நாள் வந்து நல்ல முறையில விரதம் இருப்பாங்க. ஆனா பல பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்க மாட்டாங்க. தண்ணி அடிக்கிற மட்டும் நிப்பாட்டிட்டேன், இந்த சிகரெட்டை மட்டும் நிப்பாட்ட முடியல, சிகரெட்டை மட்டும் குடிச்சுக்கிறேன் அப்படின்பா. சில பேர் தண்ணி சிகரெட்லாம் விட்டுட்டம்பா, சும்மா அந்த பாக்கு மட்டும் போட்டுக்கிடுவேன் அப்படின்னுவா. சில பேர் என்ன சொல்லுவான், ஐயப்பனுக்கு கரெக்டா இருந்துட்டேன், முருகனுக்கு போடும்போது வந்து இந்த பாக்கு இதெல்லாம் போட்டுக்கலாம், ஏதோ முருகனே வந்து பழனியில வியாபாரம் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருப்போம், அதெல்லாம் போட்டுக்கலாம், முருகன் ஒன்றும் சொல்ல மாட்டாரு அப்படிம்பாங்க. அதெல்லாம் தவறான ஒன்று. எப்பயுமே வந்து அந்த மது பழக்கம், போதை பழக்கம், பாக்கு அது மாதிரி எந்த பழக்கமே வந்து இருக்கவே கூடாது. நிறைய பேர் கேட்டா அது வந்து என்னால விடவே முடியலப்பா, நான் என்ன பண்றது அப்படின்லாம் சொல்லுவாங்க. விடவே முடியாத ஒரு பழக்கம்ன்றது இந்த உலகத்துல வந்து எதுவுமே கிடையாது. நம்ம வந்து என்ன நினைச்சிட்டு இருப்போம், நம்ம வந்து ஒய்ஃப் தான் உயிர், நம்மளுடைய பிள்ளைங்க தான் உயிர், நம்மளுடைய அம்மா அப்பா தான் உயிர், அவங்களா இல்லைன்னா நம்மளால வாழ முடியுமா அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களே இறந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள் நீங்க எழுதிட்டு 5வது நாள் உங்களுடைய ரொட்டீன் வாழ்க்கை என்னவோ அதை நோக்கி போயிருவீங்க. ஸோ இங்க வந்து யாரு இல்ல எது இல்லைனாலுமே உங்களால வந்து உயிர் வாழ முடியும். அதுதான் வந்து உண்மை. என்னால சிகரெட் இல்லாம வாழ முடியாது, தண்ணி இல்லாம வாழ முடியாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க அம்மா அப்பாவே இறந்தா கூட 5 நாள் அழுதுட்டு 6வது நாள் உங்களுடைய வேலைகளை நீங்க பார்க்க போயிருவீங்க. இதுதான் வந்து உலக நியதி. ஸோ அவ்வளவு வளர்த்த அம்மா அப்பா இவங்களவே விட்டுட்டு உங்களால இருக்க முடியுன்ற பட்சத்துல
இந்த வெறும் இந்த சிகரெட் தண்ணி எல்லாம் விட்டுட்டு உங்களால இருக்க முடியாது நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வந்து இருக்க முடியும். சோ அதெல்லாம் வந்து விட்டுட்டு நீங்க வந்து விரதம் இருங்க அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா 2 வேளையுமே வந்து நீங்க வந்து குளிக்கணும். அது வந்து குளிர்ந்த நீர்ல தான் குளிக்கணும். சுடு தண்ணியில அந்த மாதிரிலாம் குளிக்க கூடாது. அது வந்து எப்படி குளிக்கணும்னு பாத்தீங்கன்னா காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்து நீங்க குளிச்சிடணும். அதே மாதிரி சாயந்தரம் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்து நீங்க வந்து குளிச்சிடணும். ஏன் இந்த பழக்கத்தை வந்து உங்களுக்கு ரொட்டீன் கொண்டு வராங்க அப்படின்னா, இப்ப உங்க ஏரியால நீங்க வந்து பச்சை தண்ணி குளிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய சுற்றுப்புறத்துல உள்ள அந்த வெப்பநிலை எவ்வளவு இருக்கும்? மிஞ்சி போனா ஒரு 30, 28 அந்த ரேஞ்சு, 32 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனா நீங்க வந்து அந்த பம்பையில போய் குளிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த வாட்டரோட அந்த தண்ணியினுடைய அந்த குளிர் டெம்பரேச்சருக்கு பாத்தீங்கன்னா நம்ம இயல்பு நிலையை விட அது கம்மியா தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய உடம்பை வந்து பழக்கிறதுக்காக தான் 2 வேளையுமே வந்து குளிர்ந்த நீர்ல வந்து குளிக்க சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க 2 வேளையுமே குளிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பு வந்து சூடாகிறத வந்து தவிர்த்துடும். ஸோ உடம்பு வந்து ஹீட் ஆகாது. ஏன் ஹீட் ஆகக்கூடாதுன்னா, உங்க உடம்பு வந்து ஹீட் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய அந்த ஆண்மை சக்தி வந்து வெளியேறிடும். ஸோ அந்த உடம்பு ஹீட் ஆகாம பாத்துக்கிறது அந்த 2 வேளை குளிக்கிறதுக்கும், இன்னொன்னு அந்த பம்பை நதியில குளிக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த சில்னஸ் வந்து நம்மள எதுவும் பண்ணாம இருக்கிறதுக்கான அந்த பிராக்டிஸ் தான் வந்து இந்த 2 வேளை குளிக்கிறது. நாலாவதா வந்து பாத்தீங்கன்னா மாலை போட்ட எல்லாருமே சரி, மத்தவங்களை எல்லாத்தையுமே வந்து சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆம்பளையா இருந்தா சாமின்னு கூப்பிடுவாங்க, பெண்களா இருந்தா வந்து மாளிகைப்புறம், மாளிகைப்பு அம்மா அந்த மாதிரி வந்து கூப்பிடுவாங்க. இதுதான் வந்து முறை. எல்லாருமே வந்து நீங்க சாமி அப்படின்னா நம்ம தான் சாமி ஆயிட்டோம், மத்தவங்க தான் நம்ம வந்து சாமி சாமின்னு கூப்பிடணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்க சாமி ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே வந்து சமம் தான். அவன் தாழ்ந்தவன், அவன் உயர்ந்தவன், இவன் அந்த ஜாதிக்காரன், இந்த ஜாதிக்காரன், இவன் இப்பதான் கன்னிசாமி, அந்த மாதிரி இவர் குருசாமி, அந்த மாதிரி எந்த ஏற்றத்தாலுமே கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஆம்பளையாளர்கள் எல்லாருமே வந்து சாமி தான். அவங்க எல்லாருமே வந்து கடவுளுக்கு நிகரானவங்க தான். அதே மாதிரி லேடிஸ் எல்லாருமே வந்து மாளிகைப்புறத்தம்மன் தான். ஸோ அவங்க வந்து நீ மாளிகைப்புறம் அந்த மாதிரி தான் நீ வந்து கூப்பிடணும். இதுதான் முறை. ஸோ நம்ம தான் வந்து மற்றவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து எல்லாத்தையும் வந்து சமமா நினைக்கணும். ஏன்னா நீங்க மாலை போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க தான் வந்து ஐயப்பன். ஸோ நீங்க அவங்களுக்கு கீழே இருக்க எல்லாருமே வந்து எல்லாருமே சமம் தான், நம்மளும் ஒண்ணுதான் அவங்களும் ஒண்ணுதான், அந்த மாதிரி மனநிலைக்கு தான் வரணும். நம்ம மாலை போட்டோன்னே அது வந்து அவங்க வந்து நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க, நம்மளுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதை அட்வான்டேஜா வந்து எப்பயுமே வந்து எடுத்துக்கூடாது. அஞ்சாவதா வந்து பாத்தீங்கன்னா இந்த தலைக்கு வந்து இந்த எண்ணெய் தேய்க்கிறது, இந்த மாதிரி அழகா வந்து வாரி அப்படி சீவிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணவே கூடாது. மேக்ஸிமம் எப்படி இருக்கணும் அப்படின்னா முடி வந்து அப்படிதான் இருக்கணும். அது எண்ணெய் தேய்க்காம பரட்டையா அப்படிதான் வச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு பிரம்மச்சரிய வரதம் வந்து இருக்கீங்க. ஸோ நீங்க வந்து எல்லாத்தையுமே திறந்து ஒரு முனிவர் தவ வாழ்க்கைக்கு எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில தான் வந்து நீங்க வந்து ஒரு வாழ்க்கை வந்து வாழணும் அந்த 48 நாள். ஸோ இப்போ வந்து நான் அலங்காரம் பண்ணி சீவி அந்த மாதிரிலாம் வந்து இருக்கவே கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்து தலைக்கு எண்ணெய் சேர்க்க வேணாம், அலங்காரம்லாம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஆறாவதா வந்து பாத்தீங்கன்னா குளிக்கும் போது வந்து சோப்பு போடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விதிமுறைகள் வந்து இருக்கு. ஏன்ப்பா சோப்பு போடக்கூடாது அப்படின்னா, நீங்க as per சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், துவைக்கிற சோப்பா இருந்தா சோடியம் பெராக்சைடு, குளிக்கிற சோப்பா இருந்தா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இது இல்லாம அதுல வந்து விலங்குகளுடைய கொழுப்புகள் வந்து கலக்கப்படுது அப்படின்ற விஷயம் வந்து நீங்க வந்து சிறு வயதிலே வந்து புக்ல வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலதான் வந்து சோப்பு போட்டு குளிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கடல மாவு, இந்த மாதிரி பருப்பு மாவு அந்த மாதிரி எல்லாம் போட்டு வந்து குளிச்சுப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக வந்து இந்த குளிக்கும் போது வந்து இந்த சோப்புகள் வந்து பயன்படுத்த வேணாம் அப்படின்ற விதிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஏழாவதா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பகல் நேரங்கள்ல தூங்குறத வந்து டோட்டலா வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா எப்பயுமே வந்து உங்களுடைய தூக்கம் எப்படின்னா அந்த இரவு நேரத்துல எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு இரவு சாப்பிட்டுட்டு தூங்குறீங்க, அது மட்டும் தான் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். பகல் நேரத்துல எப்பயுமே வந்து தூங்கக்கூடாது. ஆக்சுவலா பகல் நேரத்துல தூங்குனா தர்த்திரியம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்னா பகல் நேரத்துல தூங்குறதுனால சயின்ஸ் படி நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுடைய மெட்டபாலிசம் ரேட் வந்து குறையும், உங்களுக்கு வெயிட் போடும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த விதிமுறைகள் ஃபாலோ பண்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அந்த நான் சொல்ல போற அந்த 15 விதிமுறைகளை இதுவும் ஒன்னா அப்படிதான் சேர்த்திருக்கேன். எட்டாவதா பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆடைகள், அது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பச்சையா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், நீளமா இருக்கலாம், காவியா இருக்கலாம். சோ இதுல இந்த நாள்ல எந்த மாதிரியான உடைகள் வந்து அணிஞ்சுக்கலாம் அப்படின்றதான் வந்து சொல்லப்படுது. இல்ல நான் வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து இந்த மாதிரி எனக்கு இப்படிதான் யூனிஃபார்ம் இதெல்லாம் போட்டு போகணும் அப்படின்னா அதெல்லாம் தப்பு கிடையாது, நீ போட்டு போய்க்கலாம். மேல வந்து ஒரு துண்டு போட்டுக்கிடுவாங்க. சோ இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா மத்தவங்ககிட்ட வந்து நீங்க வந்து விலகிறக்காக இல்ல, உங்களை பார்த்து அவங்க வந்து அவங்களே தானா விலகிடுவாங்க. சோ நீங்க அந்த ஒரு கெட்டப்ல போறீங்க, ஒரு பிளாக்கா போறீங்க, இல்ல காவியா போறீங்க அப்படின்னா சோ அவங்களே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த சாமி வந்து மாலை போட்டுருக்கு, நம்ம வந்து தீட்டு, நம்ம வந்து அவங்களை பார்க்க கூடாது, நம்மளே வந்து ஒதுங்கி போயிடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க அவங்ககிட்ட சொல்லாமையே உங்களே பார்த்து உணர்றதுக்காக தான் வந்து அந்த கலர் கோடிங் அந்த மாதிரி விதிமுறைகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருது. 9வது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாலை போடுறது வந்து பாத்தீங்கன்னா துளசி மாலை, ருத்ராஜ மாலை, இதுதான் வந்து போடுவோம். இதுதான் வந்து நியதி 108 மாலை இருக்கா அப்படின்றத எண்ணி பார்த்துட்டு இதுதான் போடுவோம். ஆனா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கருங்காலி மாலையெல்லாம் வந்து வெளியில போகுது, அதெல்லாம் வந்து மாலையை வந்து போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்படிய மாலை அந்த மாதிரி அதையெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேல வந்து ருத்ராஜ மாலை அப்படிலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து டோட்டலா வந்து அவாய்ட் பண்ணிருங்க. நம்ம போட வேண்டியது என்னன்னா ருத்ராஜ மாலையும் துளசி மாலையும் தான். அந்த பெருமாளும் சிவனும் அந்த ஒரு 2 பேர் சேர்ந்து தான் வந்து ஐயப்பன் பிறந்தாரு. ஸோ அதனால அவங்க 2 பேர்த்தினுடைய அந்த சாயலா இருக்கக்கூடிய அந்த துளசி மாலையும் ருத்ராஜ மாலையும் தான் வந்து அதை தான் வந்து நம்ம போடணும். அதை போட்டு தான் 48 நாள் வந்து விரதம் இருக்கணும். நம்ம கருங்காலி மாலை வந்து போடுறேன்,
இந்த மாதிரி ஸ்படிக மாலைலாம் போடுறேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து டோட்டலா வந்து அவாய்ட் பண்ணி. 10வது வந்து பாத்தீங்கன்னா இந்த முடி வெட்டுறது. இந்த 48 நாள் நீ விரதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த முடி வெட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவே கூடாது. அதே மாதிரி சில பேர்லாம் பாத்தீங்கன்னா இந்த நான் வந்து மாலை போட போறேன் அப்படின்னா அதுக்கு முந்தின நாளே போயிட்டு ஃபுல்லா வந்து அட்டாக் நேரில் அடிச்சு நல்லா மீசை கீசையெல்லாம் வந்து சைஸா இது பண்ணி அப்படிலாம் வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணவே கூடாது. நீங்க வந்து கொஞ்சமா அந்த ஹேர் இருக்கணும். நீங்க 48 நாள் வரும்போது 20 நாள் வரும்போது முடி அதெல்லாம் தெரியணும். நீங்க வந்து ஒரு பரதேசி கோலத்துல தான் இருக்கணும். அந்த இடத்துல அந்த ஒரு துறவு நிலை போன்ற சன்னியாச கோலம் என்னவோ அந்த நிலையில தான் இருக்கணும். உங்களுக்கு தூரத்துல இருந்து பார்த்தாலே வந்து தெரியணும் இந்த பையன் வந்து மாலை போட்டிருக்கான், நம்ம வந்து தப்பா இருந்தா நம்ம விலகி போயிடணும் அப்படின்னு அடுத்த ஆளுக்கு வந்து தெரியணும். நீ வந்து அட்டாக் எல்லாம் அடிச்சு நல்லா ஃபங்க் எல்லாம் விட்டு பயங்கரமா அந்த மாதிரி கெட்டப்பெல்லாம் எல்லாம் பண்ணா அவங்களுக்கு தெரியாது. நீ வந்து ஒரு ஆர்டினரி ஒரு பர்சனா தான் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து அந்த முடியெல்லாம் வந்து அந்த மாதிரி எல்லாம் வந்து வச்சுட்டு இருப்பாங்க. 11வது வந்து பாத்தீங்கன்னா செருப்பு போடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விதிமுறை இருக்கு. ஏன் செருப்பு போடக்கூடாது அப்படின்னா முதல்ல வந்து இப்ப நீங்க வந்து விரதம் இருந்து நீங்க வந்து கோயிலுக்கு போறீங்க, சபரிமலைக்கு போறீங்க, இந்த மாதிரி பெரிய பாதை வழி எல்லாம் போறீங்கன்னா அந்த பாதைகள் வந்து அந்த மாதிரி கரடு முரடா தான் இருக்கும். ஸோ அந்த பாதைக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய பாதத்தை வந்து நீங்க பழக்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் வந்து இப்பவே வந்து உங்களை அந்த செருப்பு போடாம அந்த 48 நாட்கள் வந்து பழகிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து ஆபீஸ் ஒர்க்கு அந்த சம்பந்தமா வந்து போட்டுதான் ஆகணும்ன்ற பட்சத்துக்கு வந்து போட்டு போய்க்கலாம். அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நான் என்னால முடியும், அது இல்லைனாலும் நான் வாட்டி என்னோட ஒர்க்கு போக முடியுன்றவங்க கண்டிப்பான முறையில் அந்த ஷூ செருப்பு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. டோட்டலா அது வந்து உங்களுக்குமே வந்து நல்லது. அது மட்டும் இல்ல சயின்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 64 நாளாவது நீங்க வெறுங்காலோட நடந்தா மட்டும்தான் உங்க காலில் இருக்க நரம்பெல்லாம் வந்து அக்குபஞ்சர் மூலியமா தூண்டப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரிசல்ட்டுமே வந்து இருக்கு. ஸோ அதையும் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த விதிமுறைகள் வந்து வகுக்கப்பட்டிருக்கு. 12வது வந்து பாத்தீங்கன்னா வந்து மாமிசம் வந்து சாப்பிடக்கூடாது. ஏன் மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு வந்து பயங்கரமா வந்து ஒரு ஹீட் ஆகும். ஹீட் ஆகிறனால என்ன பிரச்சனை ஆகும்னு ஆரம்பத்திலே சொன்னேன், உங்களுடைய ஆண்மை சக்தி வந்து வெளியேறும். அது மட்டும் இல்லாம இதுவும் சயின்ஸ் படியே சொல்றேன், ஒரு என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான குணாதிசயங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதன் காரணமாகவே தான் வந்து மேக்சிமம் வந்து எல்லாருமே வந்து வெஜிடேரியன் தான் வந்து சாப்பிடணும். ஏன்னா அது மாதிரி நான்வெஜ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டோட்டலா வந்து அவாய்ட் பண்ணணும். நார்மலாவே வந்து நீங்க ஒரு விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு சைவ உணவு தான் சாப்பிட்டாகணும். அசைவ உணவு ஒரு விலங்கை கொண்டு அதன் மூலியமா வந்து நான் சாப்பிட போறேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா டோட்டலா வந்து நீங்க அதை வந்து அவாய்ட் பண்ணிருங்க. நான் வந்து மாலை போட்டுட்டு 10 நாள் விரதம் இருந்துட்டு ஒரே ஒரு நாள் சாப்பிட்டுக்கிறேன், ஒரே ஒரு முட்டை சாப்பிட்டுக்கிறேன், அந்த மாதிரி இருக்கவங்க தயவு செஞ்சு அந்த விரத முறையை வந்து கெடுக்காம என்னால இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சா இருங்க. என்னால இருக்க முடியாது அப்படின்ற பட்சத்துக்கு அந்த மாதிரி விரதங்கள் வந்து நீங்க இருக்காதீங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்து. 13வது வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா அதெல்லாம் இருக்குல்ல, இப்ப நீங்க வச்சிருக்கீங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அது இதுன்னு இந்த படம் மொபைல்ல பார்க்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து டோட்டலா வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்க பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களா இருக்குமா அப்படின்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த அந்த ஃபீடிங் எல்லாமே வந்து அந்த இதுல வந்து வரலாம், இன்ஸ்டாகிராம்ல வரலாம், ஃபேஸ்புக்ல வரலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்டா வரலாம். இந்த மாதிரி வரும்போது அதை வரக்கூடிய விளம்பரங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்க மனசை வந்து சஞ்சலப்படுத்துற மாதிரியான விஷயங்கள்லாம் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா மனசு வந்து சஞ்சலம் அடையக்கூடாது அப்படின்னா நீங்க அதுல இருந்து வந்து அவாய்ட் பண்ணி நீங்க வந்து ஒதுங்கி வந்துடணும். ஸோ அதுக்காக மேக்சிமம் மாலை போட்டார்கள் இந்த மாதிரி இந்த சோசியல் மீடியா அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே வந்து சிறப்பா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க படுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நீங்க என்ன ஒரு வேட்டி கருப்பு வேட்டி தான் உடுத்தி இருக்கீங்க, அந்த மாதிரி அந்த கடுப்பு சால்வை தான் வச்சு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை விரிச்சு நீங்க தரையில வந்து படுத்துக்கலாம். அது மாதிரி விஷயங்கள் எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய கட்டில் மெத்தை அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து எப்பவுமே வந்து நீங்க படுக்கக்கூடாது. நீ இப்பயும் சொல்றேன், நீங்க வந்து மாலை போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த 48 நாள் நீங்க வந்து ஒரு பிரம்மச்சரிய விரதத்துலதான் இருக்கீங்க, ஒரு தவயோகி வாழ்க்கை தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. யோகி வந்து எப்படி பெரிய தவயோகிலாம் வந்து கட்டில் மெத்த புதுசு அப்படிலாம் வாங்கி படுத்துட்டா இருப்பாங்க, அவங்களாம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்க, மாலை போட்டேன்னு வந்து புது மெத்த மாதிரி எல்லாம் வாங்கி அந்த மெத்தையில நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அதுவே வந்து தவறான விஷயம் தான். நீ உங்களுடைய அந்த சொகுசு வாழ்க்கை அப்படின்றதவே விட்டுட்டு தான் வரீங்க. அந்த 48 நாள் சொகுசு வாழ்க்கையை விட்டுட்டு நான் வந்து ஒரு வாழ்க்கை சன்னியாச வாழ்க்கை வாழ போறேன் அப்படின்னு விட்டுட்டு தான் வரீங்க. நீ எவ்வளவு பெரிய பணக்காரனாவே இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஒரு கருப்பு கம்பிலியே ஏதோ ஒண்ணு கீழே வரிச்சு வெறும் தரையில தான் நீங்க வந்து படுத்தாகணும். என்கிட்ட காசு இருக்கு நான் புது மெத்தெல்லாம் வாங்கி படுப்பேன் அப்படின்னா அது வந்து முற்றிலுமா வந்து தவறான விஷயம். அடுத்தபடியா கடைசியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 15வதா உங்களுடைய கோப தாவங்களை வந்து உண்மையிலே வந்து குறைச்சிக்கணும். நம்ம ஆக்சுவலா எல்லாருமே வந்து நார்மலாவே வந்து ஒரு கோவப்படுற குணம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து இயல்பான குணம் தான். ஸோ அந்த குணத்தை வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். இப்ப யாராவது உங்களை திட்டுற மாதிரியே பேசிட்டா கூட நீங்க அந்த இடத்துல வந்து அந்த சூழ்நிலையை உங்களுக்கு கோபம் இல்லாம உங்க பேச்சு மூலியமாவே வந்து சமாளிச்சு போற மாதிரி தான் இருக்கணும். மேக்சிமம் வந்து உங்களுக்கு பேச்சை வந்து அதிகமா கம்மி பண்ணிக்கிங்க. ஏன்னா நீங்க பேசதான் வந்து அந்த வாதங்கள் வந்து அதிகமாகும், கோபங்கள் அதிகமாகும். ஸோ அதனால வந்து அந்த பேச்சை வந்து கம்மி பண்ணிக்கிட்டா போதும், மனம் வந்து அமைதி அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கோபம் வராது. முடிஞ்ச அளவுக்கு யாரா இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயுமே வந்து கோபத்தை வந்து தவிர்த்துருங்க. இந்த கோபத்தை கம்மி பண்ணோம்னாலே நம்ம வெளியில இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேற மாதிரியான ஒரு தோட்டத்தை வந்து அவங்களுக்கே தெரியும். அப்படி இருந்தவனா இப்படி ஆயிட்டான் அப்படின்ற மாதிரியான தோட்டம் தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மாலை போட்ட எல்லாருமே வந்து அந்த கோபத்தை வந்து டோட்டலா வந்து அவாய்ட் பண்ணிக்கணும்.
ஸோ இதுதான் வந்து அந்த 15 விதிமுறைகள். இந்த 15 விதிமுறைகளை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும், விரதங்கள் வந்து நல்ல முறையில முடியும். இந்த திரும்பவும் சொல்றேன், நான் வந்து மாலை போட்டேன், எனக்கு இந்த பழக்கம்லாம் இருக்கு, இப்படிலாம் இருக்கு, இதை மட்டும் பண்ணிக்கலாம், அதை மட்டும் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த 48 நாள் உங்களால எவ்வளவு சிறப்பா வந்து அந்த விரதத்தை முடிக்க முடியுமோ அவ்வளவு சிறப்பா வந்து அந்த விரதத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுதான் வந்து எல்லாத்துக்குமே வந்து நல்லது. பேர் கேட்பாங்க, இத்தனை நாள் வந்து மாலை போடாம திடீர்னு அந்த 48 நாள் மட்டும் மாலை போட்டு நீ வந்து அப்படியே நல்லவன் ஆயிடுவாயா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. இப்போ அவனை கூப்பிட்டு கேட்டனா நீ கெட்ட வார்த்தை பேசுவியான்னு கேட்டா கெட்ட வார்த்தை பேசுவேன்னு தான் சொல்லுவான். ஆனா நீ வீட்டுல போய் பேசுவியான்னு, வீட்டுல போய் பேச மாட்டான். ஏன்டா வீட்டுல பேச மாட்டேன்? அப்போ உங்க அம்மாவுக்கு தெரியுமா நீ கெட்ட வார்த்தை பேசுறதுன்னா? அவங்க அம்மாக்கே வந்து அது தெரியாம தான் இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டுல அவங்க அம்மாவுக்கு அவன் கொடுக்குற மரியாதை. ஸோ அதனால வந்து வெளியிலேயே பேசினாலும் வீட்டுக்கு வந்தோடனே அம்மாவுக்கு ஒரு அம்மாவுக்கு ஒரு மரியாதை இருக்குன்ற காரணத்துக்காக வந்து வீட்டுல வந்து கெட்ட வார்த்தை பேச மாட்டான். அப்படி ஒருத்தர் பேசுறான்ற விஷயமே வந்து அவங்க அம்மாவுக்கு தெரியாம இருக்கும். ஸோ அம்மா அப்பாக்கே வந்து அந்த அளவுக்கு நீங்க மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு கடவுள் ஸ்தானத்துல இருக்கவருக்கு அதே கான்செப்ட் தான். நான் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோன்னு தெரியாது, ஆனா 48 நாள் இங்க இருக்கும்போது வந்து அவருக்கான மரியாதை வந்து நான் கொடுத்து அதுபடி நான் இருப்பேன் அப்படின்றதான் அந்த வழி. ஸோ யாராவது கேட்டா நீ இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அவங்களுக்கு இதுலயே வந்து புரியும். இதுவே அவங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைனே பண்ண தேவையில்லை. ஓகே, இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோல வந்து உங்க சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லா ஐயப்ப பக்தர்களுக்கும் அனுப்புங்க. நன்றி.